வெல்கம் டு ஈஸி மேக்ஸ். இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 6ல எக்ஸாம்பிள் 6.10 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரூவ் தட் sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a equal to 2 cosecant a ன்னு ப்ரூஃப் பண்ணணும். சொல்யூஷன் sin a by 1 plus cos a ஓகே plus sin a by 1 minus cos a ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது sin a இன்ட்டு 1 மைனஸ் cos a வருவாங்க. sin a இன்ட்டு 1 மைனஸ் cos a ப்ளஸ் sin a இன்ட்டு 1 ப்ளஸ் cos a 1 ப்ளஸ் cos a டிவைட் பை ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் ரெண்டு இருக்குல்ல, 1 ப்ளஸ் cos a இன்ட்டு 1 மைனஸ் cos a போடலாம். 1 plus cos a into 1 minus cos a. ஸோ இந்த sin a ப்ராக்கெட்டுக்குள்ளே போய் மல்டிப்ளை பண்ணும்போது sin a into 1 sin a cos a வரும். நெக்ஸ்ட் மைனஸ் sin a cos a ப்ளஸ் 1 into sin a இங்கே இந்த ஸ்டெப்பில் ப்ளஸ் sin a cos a வரும். sin a into 1 sin a plus sin a into cos a. Okay, divided by so இது a plus b a minus b ஃபார்மில் இருக்கா? ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் போடலாமா? ஸோ a இருக்க இடத்துல 1 இருக்குது, b இருக்க இடத்துல cos a இருக்குது. 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் a. இதில் மைனஸ் sin a cos a ப்ளஸ் sin a cos a கேன்சல் ஆகிடலாமா? கேன்சல் பண்ணிக்கலாமா? என்ன இருக்கும்? 2 sin a டிவைட் பை இதில் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் cos ஸ்கொயர் என்னன்னா since sin ஸ்கொயர் theta equal to 1 minus cos ஸ்கொயர் theta. ஓகே, ஸோ theta இருக்கிற இடத்துல a இருக்கா? இது என்ன போடலாம்? sin ஸ்கொயர் a போடலாமா? இதில் 1 ஸ்கொயர் மைனஸ் cos ஸ்கொயர் ஏக்கு பதிலாக sin ஸ்கொயர் a போட்டுக்கலாம். ஸோ ஒரு sin a இருக்கா, இந்த ஸ்கொயர் இருக்கா, ஸோ ஒரு sin a கேன்சல் ஆயிரும். 2 by sin a இருக்குங்க ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 by sin a போடலாமா? இதை 1 by sin theta என்னது? 1 by sin theta ஈக்குவல் டு cosecant theta. ஓகே, ஸோ இந்த 1 by sin a க்கு பதிலாக cosecant a போடலாமா? 2 இன்ட்டு cosecant a. Okay, therefore hence proved.